வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கேசரி தான். ஆனால் அதுவே வந்து ஒரு சிலருக்கு சரியான டெக்ஸ்சரில் வரல, இல்லை உருண்டை கட்டிக்குது, இல்லைனா குழன்னு இருக்குன்னு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிளாஸியாக சூப்பராக கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த 2 பேக்கெட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்ல, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞாபகப்படுத்தி எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நம்ம முதல்ல வந்து 2 ஸ்பூன் ஊற்றலாம், லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றலாம், மொத்தம் ஒரு 4 ஸ்பூன் நெய். ஸோ இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு 2-3 உடச்சி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரோக்கன் முந்திரி பருப்புனா அப்படியே போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் இதை மாற்றி வேறு ஒரு இதுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், சின்ன கப் அளவு தான் எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ரவை போடுறோமோ அதுக்கு 3 மடங்கு வந்து நமக்கு கேசரி வரும். ஸோ அதை பார்த்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் ரவையை வந்து நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துடணும். ரவை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். பிசு பிசுன்னு இல்லாமல் குழன்னு ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்ல டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னா ரவையை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துடணும். வறுத்த ரவை வாங்கினீங்க அப்படின்னா கூட மறக்காமல் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஆல்ரெடி வறுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக கேசரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிசு பிசுன்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நெய்யில் வந்துட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அது போட்டதுமே கொஞ்சம் ஈரமாகும், அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து மாற்றி திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா பரவலாக்கி விட்டுடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் வந்து இது நல்லா ஆறட்டும். எவ்வளோ தூரம் நல்லா ஆறி வந்துடுதோ அந்தளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேசரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், இதை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கடாயில் வந்துட்டு எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் ரவை போட்டேன், ஸோ 3 கப்பு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போடுறேன். சால்ட் போட்டோம் அப்படின்னா ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் சால்ட் போடுறோம். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஈவனாக எல்லா பக்கமும் வரணும். உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டுறாதீங்க, ஒரு பிஞ்சு தான், அதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து கேசரி கலர் போடுறேன் நான். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம், எல்லோ கூட கிடைக்கிது இப்போது, அது கூட போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். என் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏலக்காய் பொடி வந்து நான் ரெடியாக அடித்து வச்சுருப்பேன். நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட வந்து ஒரு 4-5 ஏலக்காயை வந்து அடித்து மிக்சியில் ரெடியாக வச்சுக்கலாம். எந்த ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த கலரு ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த தண்ணி வந்து என்ன கலர் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேண்டா இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு ஆரஞ்சாக இருந்தால் தான் நம்ம ரவை போட்டு கலரும்போது டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ரவை போடும்போது அது வந்து சரியாயிடும். இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கில் இதுவும் வரும். தண்ணி கொதிக்காமல் ரவை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உருண்டை கட்டிக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா ரவை போடுங்க. ஸோ இப்போ இது கூட நான் வந்து வறுத்து ஆற வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துடுறேன். இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேஷுவலாக பண்ணலாம், எந்த பதட்டமும் இல்லாமல் கேசரி கண்டிப்பாக உருண்டை கட்டாது. ஸோ ரவையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு, தண்ணியும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வறுத்த ரவையும் சேர்க்குறோம். ஸோ கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க, எதுவுமே ஆகாது, உருண்டெல்லாம் கட்டாது, டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போ இதை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா தண்ணி வந்து உடனே அப்சர்வ் பண்ணிவிடும் ரவை. ஸோ கொஞ்சம் பெருவட்டாக இருந்ததுன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட அதிகமாக ஊற்றிக்கலாம், தப்பே இல்லை. அந்த தண்ணியை வந்து ரவை வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம வந்து குட்டி குட்டியாக இருந்ததுனால ரவை வந்து நான் கரெக்டாக 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரவையை வந்து இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு, நல்லா வந்து டெக்ஸ்சர் இப்போவே தெரியுது இல்லையா. நம்ம நெய் வந்து ஸ்டார்டிங்கில் ஊற்றிருந்தோம், இப்போ எதுவும் நெய் ஊற்றலை, ஆனால் அதுக்கே வந்து பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாதமாக பிசு பிசுப்பு இல்லாமல் சூப்பராக இருக்குது.
இப்போ இது கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட அளவு எப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா பாட்டிலாம் பண்ணுறது வந்து 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு வந்து சர்க்கரை போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கப் அளவு தான் போடுறேன். 1/2 கப்பு கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். ரொம்ப வந்து ஜாஸ்தி ஸ்வீட் போட்டோம் அப்படின்னாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மைல்டான ஸ்வீட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் வந்து 1 கப்புக்கு 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரையே போட்டிங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து மைல்டான ஸ்வீட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ சர்க்கரை அளவு நீங்கள் எப்படிங்கிறத யோசித்து போட்டுக்கோங்க. ஸோ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட்டிங் மோடில் வந்து கலரிட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா லேசாக இந்த மாதிரி இலகி வரும். அதாவது கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி ஆகும். அதை பற்றி வரி பண்ணாதீங்க. மறுபடியும் வந்து சர்க்கரை வந்து கெட்டி ஆயிரும் நமக்கு. ஸோ எந்த ஸ்வீட் பொருள் பண்ணும்பொழுதுமே நம்ம வெல்லம் சேர்த்தாலும் சர்க்கரை சேர்த்தாலும் அது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி இலகி வரும். அதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. மறுபடியும் வந்து அது வந்து கலரை வந்துட்டு நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குல்ல. நல்ல கிளாஸி ஃபினிஷில் கண்ணாடி மாதிரி அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசையோடு இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி 4 ஸ்பூன் நெய் நம்ம முதல்ல ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேசரியை எந்த ஸ்டேஜில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அதை அப்படியே கட்டி ஆகிற அளவுக்கு வந்துட்டு அடுப்பில் வச்சு கலரிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பாறாங்கல் மாதிரி ஆயிருங்க. சாஃப்டாகவே இருக்காது. இந்த நெய் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே பாருங்கள் இப்படி எடுத்து நமக்கு வந்து இப்படி ஊற்றணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துடுறேன். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு வந்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். பாருங்கள் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்துடும். இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவிட்டு இந்த கேசரி அதில் மாற்றி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைமண்டாக கட் பண்ணி எடுத்து பீஸா கூட சர்வ் பண்ணலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கேசரி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக கோயிலில் கடைங்கள்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான கேசரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்க சந்தோஷமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.